Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 38 மாவட்டங்களிலிருந்து வந்த தேர்தல் அறிக்கைக்கான பெட்டிகளை நாங்கள் திறந்து தொடர்ந்து அதற்கான என்னென்ன கோரிக்கைகள் வந்திருக்கிறது என்பதை பிரித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பெட்டிலையும் 500லிருந்து 1000 சஜஷன்ஸ் வந்திருக்குது. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. பொதுமக்கள் அந்த அளவிற்கு தங்கள் தொலைபேசியோட ஊரோட பேரோட எழுதி போட்டிருக்காங்க. ஆக எந்த அளவுக்கு பாஜக மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், பாஜகவிடமிருந்து எவ்வளவு எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே மாதிரி இணையதளத்தில் நாங்கள் கேட்டதில் 13,800 சஜஷன்ஸ் வந்திருக்கு. இதில் எல்லாம் வந்திருக்கு. அதில் விவசாயம் வந்திருக்கு, மகளிர் நலன் வந்திருக்கு, சமூக நீதி வந்திருக்குது, ஐடி, நெசவு, எல்லா துறை சார்ந்த கோரிக்கைகளும் வந்திருக்குது. அதனால் இதையெல்லாம் ஒரு புதுமையான மக்கள் பங்களிப்போடு கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை. இது எதுவுமே நாங்களாக எழுதலை. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எங்களுக்கு அதில் நல்லா தெரியும். அதை வைத்து நாங்கள் முழுவதுமாக தேர்தல் அறிக்கை தயார் செய்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் அறிக்கை அறிமுகத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதனால் பொதுமக்களுக்கு முதலில் நன்றி. 38 மாவட்ட மக்களும் இதில் மிக அதிக அளவில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி மிஸ்கால் கொடுத்ததுலேயே எல்லாரும் அதிக அளவில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களது நன்றி. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சி கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் சொல்கிறாரு, ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் நேற்று சொன்னது எல்லாம் பாதி மத்திய அரசு தொலைநோக்கு பார்வையோடு என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறதோ அதையெல்லாம் செய்ய போகிறோம் என்று சொல்கிறார். ஆனால் நான் கேட்குறது, ஸ்டாலின் செட்டில்மெண்ட்டை என்னைக்கு சொல்ல போறீங்க? 13 அமைச்சர்கள் செட்டில்மெண்ட்டா ஊழல் செய்து வைத்திருக்கிறார்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுத்தும் நீங்கள் சில ஊழல் அமைச்சர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் மக்கள் இன்று நாங்குநேரியை பார்த்தீங்கன்னா அங்கே கலாட்டா, அதுக்கு பக்கத்து ஊரில் பட்டியலின மக்கள் வெட்டப்பட்டு இருக்கிறார்கள். வேங்கை வயலில் இன்னும் தீர்ப்பு கிடைக்கல. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தினம் ஒரு விளம்பரம், தினம் ஒரு விழா எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, நீங்கள் எல்லாம் செல்வோம் ஒன்றாக அப்படின்னா ஆட்சியை விட்டு செல்ல போகிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து. சர்வதேச மகளிர் தினத்திற்கு முதலில் முன்கூட்டியே எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இங்கே மகளிர் அணியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பிரம்மாண்டமான விழாக்கள் எல்லா மாவட்டங்களிலையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் மகளிர் நலன், அவங்க உணவு எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படி சிறுதானிய நலன் எல்லாத்தையும் வைத்து அவர்கள் நல்ல பிரம்மாண்டமான விழாக்கள் கொண்டாட இருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் பெண்களுக்கான அதிக திட்டங்கள் இருக்கும். ஆனால் பெண்களை தற்காலிகமாக உதவிகள் பெறுபவர்களாக இல்லாமல் நிரந்தரமாக அவர்களை லட்சாதிபதிகளாக, அவர்கள் தொழில் முனைவோர்களாக, அவர்களை பெரும் செல்வந்தர்களாக மாற்றி அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு தான் எங்களோட தேர்தல் அறிக்கை இருக்கும். அவர் சுயசார்பான பெண்கள், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்ற மாதிரி சுயசார்பு இந்தியா மாதிரி யாரின் மீதும் தாங்கிக் கொண்டும் ஏங்கிக் கொண்டும் சார்ந்து கொண்டும் சாய்ந்து கொண்டும் இல்லாத பெண்கள், சுயசார்பான பெண்களை எங்களது தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல எங்கள் வருங்காலத்தில் எங்களோட ஆட்சியிலையும் பார்க்க போறீங்கன்னு தான் எனது கருத்து. அப்போ அவங்க 3வது இடத்துக்கு போயிடுவாங்களாமா? 2வது இடத்துக்கு டிவிக்கேனா என்டிஏ இடம், 2வது டிவிக்கேன்னு ஜோதிமணி சொல்ற மாதிரி இப்போ இந்திய அலையன்ஸ் 3வது வரும்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. நான் நினைக்கிறேன். ஜோதிமணிக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அவங்களுக்கே தெரியும், அவங்க காங்கிரஸுக்கே நம்பிக்கை இல்லை. அதனால தானே வரல வந்தேனா வரலையா, டெல்லிக்கு போனேன்னா இங்கே வரலையா, மாணிக் தாக்கூர் போடுறாரா போடலையா, ஜோதிமணி போடுறாங்களா இல்லையா, இப்படி அவங்க ஆட்டம் காமிச்சிட்டே இருந்து தான் அன்னைக்கு ஒரு வழியாக ஒன்றா வந்திருக்காங்க. அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. அதனால தாவேக்கா 2வது வருதுன்னா அப்போ இந்தி கூட்டணி 3வது வருதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நாங்கள் யாரையும் கைவிடலைப்பா. நாங்கள் எல்லாரையும் கை தூக்கி விடுறவங்க தான் நாங்கள்.
அதை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் அவங்க தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் எங்களது தலைவர்கள் ஒன்றாக இணைந்து தேர்தல் வேலைகளை கவனித்து வருகிறார்கள். அதனால் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதன்படி தான் நடக்கும். இதில் நான் கருத்து சொல்ல முடியாது. அப்படி இல்லை, எங்களதுல விருப்ப மனு வாங்குற பழக்கமே கிடையாது. எங்களதுல விருப்ப மனு வாங்குற பழக்கம் பாஜகல கிடையாது. பாஜகல யார் யாரெல்லாம் தகுதியான வேட்பாளர்களோ அவங்க பட்டியலிட்டு அதை மத்திய தேர்வுக்குழு தேர்வு செய்து எங்களுக்கு அனுப்புவார்கள். அதனால இது ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற ஒரு தேர்வாக தான் இருக்கும். அங்கே அப்படி இல்லை. 2000 பேர் ஸ்டாலினுக்கு கொடுத்தாங்களா? அதை மாதிரி கணக்கு காமிக்கிறது கொடுப்பாங்க. 2000ல் ஸ்டாலின் நின்றுடுவாராமா? 2000 இடமே கிடையாது. அதனால சும்மா அப்படி விளம்பரம் பண்ணுறதுக்காக செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் வருமானம் வேற, அதில் அவர் காசு பார்க்கறது, அவ்வளவுதான். அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதனால பாவம் அவங்க தொண்டர்கள். சரி, இந்த வாட்டி தான் கடைசியாக இருக்க போகிறாங்க, அதனால ஃபினிஷ்ட். அதனால எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு போட்டு எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. முரசொலி அதுவும் சொல்லுவாங்க. முரசொலிக்கு இப்போ என்ன கவலை? ஒன்றும் இல்லை, பீகாரில் மாதிரி இங்கே என்டிஏ வரப்போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதானே. அதனால அவர் விருப்பப்பட்டு அவர் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறார். இங்கே அப்படி இல்லை. அதனால அங்கே பார், இங்கே பார், அதை பார், இதை பார், மணிப்பூரை பார், பீகாரை பார், நம்ம ஊரை என்னைக்கு பார்க்க போறீங்க? அதனால நிச்சயமா நம்ம ஊர்ல என்ன நாங்கள் சொன்னோமோ அதே மாதிரி சிறப்பாக ஆட்சி அமையும். அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. குளத்தை குட்டையை குழப்புறதுல எங்கேயா நம்ம மீன் பிடிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. நீங்க ஓட்டே பிடிக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கடுமையான தண்டனையா இருந்தாலும் நான் சொல்றதா தூக்கு தண்டனை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொடுமையான தண்டனை, பெண்களை மேல கை வச்சா அது ரொம்ப கடுமையான தண்டனையா தான் இருக்கணும். வாழ்நாள் சிறை என்பது நம்ம வாழ்க்கையில் அவங்க வேறு எதையுமே அனுபவிக்க முடியாமல் சிறை தண்டனை தான் அனுபவிக்கணும். வருங்காலத்தில் யாரும் பெண்கள் மீது எந்த குற்றத்தையும் செய்யக்கூடாது என்பதுதான் தண்டனைகள் இருக்க வேண்டும். எல்லா பெண்களுக்கு எதிரான குற்றங்களிலும் சீக்கிரம் தீர்ப்புகள் காலதாமதமாகாமல் தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. தேங்க்யூப்பா.